வணக்க மக்களே, இன்றைய ஆரோக்கிய பதிவில் நம் உடல்ல ரத்த ஓட்டம் ரொம்பவே ஆரோக்கியமான முறையில் தடையின்றி இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைய ஆரோக்கிய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். உடல்ல ரத்த ஓட்டம் நமக்கு தடையின்றி இருந்தால் தான் ஆரோக்கியம் நமக்கு நிறைவாக இருக்கும். கை விரல்களில் எப்போதும் நடுக்கத்தை நீங்கள் கண்டீங்க அப்படின்னா, உடல்ல சில இடங்களில் கூச்ச உணர்வு நீங்கள் எதிர்கொண்டீங்க அப்படின்னா, அது ரத்த ஓட்டம் தடைபடுவதால் உண்டாகக்கூடிய உணர்வு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரத்த ஓட்டம் சரியா இல்லைன்னா ஏற்படக்கூடிய அறிகுறிகள். சில இயக்கங்களுக்கு அப்புறம் ரத்த ஓட்டம் இயல்பு நிலைக்கு திரும்பினா கூட இந்த ரத்த ஓட்டம் நமக்கு தடையில்லாமல் இருக்கணும் அப்படின்றத நம்ம நினைப்போம். ஸோ ஏன் அப்படின்னா இது பல்வேறு உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் ரத்த ஓட்டம் தடைப்பட்டுச்சு அப்படின்னா. ஸோ ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துவதற்கான உணவுகள் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகள் நம்ம சாப்பிடும் போது ரத்த ஓட்டம் நமக்கு தடைபடாமல் இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இன்றைய ஆரோக்கிய பதிவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இது ஒரு ஆரோக்கிய பதிவு. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் மக்களே. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ அந்த வகையில் நீங்கள் பிளாக்பெரிஸ் எடுத்துக்கும் போது ரத்த ஓட்டம் உங்களுக்கு தடைபடாமல் இருக்கும். தினமும் ஒரு கப்பு நீங்கள் பிளாக்பெரி சாப்பிடுவதை வழக்கமாக வச்சுக்கோங்க. பிளாக்பெரி ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துவதற்கான சிறந்த வழிகளில் ஒன்று. ஸோ இந்த பிளாக்பெரியில் பல்வேறு ஊட்டச்சத்துக்களுடைய ஆதாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வளமாக இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ரத்தத்தில் புதிய ரத்த அணுக்கள் உருவாவதை தூண்டும். ஸோ இது ரத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா சுத்திகரித்து ரத்த ஓட்டத்தை நமக்கு மேம்படுத்தும். ஸோ அந்த வகையில் நீங்கள் பிளாக்பெரி எடுத்துக்கோங்க. இரண்டாவதாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டை வகைகளை எடுத்து சாப்பிடலாம். பாதாம் மற்றும் அக்ரூட் பருப்புகள் உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை செய்யக்கூடியது. நீங்கள் தினமும் ஒரு பிடி பாதாம் மற்றும் அக்ரூட் பருப்புகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் உங்களுடைய உடலில் ரத்த ஓட்டத்தை உங்களால் அதிகரிக்க முடியும். இது ரெண்டுமே ஆன்டி ஆக்சிடென்ட்களுடைய வளமான ஆதாரங்களாக இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய ரத்த நாளங்களை விரிவாக்கும். இந்த ரத்த நாளங்களை விரிவாக்குவதன் மூலமாக ரத்தத்தோடைய விநியோகத்தை இது மேம்படுத்துறது ரத்த ஓட்டம் உங்களுக்கு தடைபடாமல் இருக்கும். ஸோ அந்த வகையில் நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ரூட் பருப்புகளை நீங்கள் எடுத்து சாப்பிடலாம். அதே போல் பாதாம் பருப்புகள், முந்திரி, இது போன்ற உங்கள் பருப்பு வகைகளை நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது கொட்டை வகைகள்னு சொல்லுவோம், அதை நீங்கள் சாப்பிடலாம். மூன்றாவதாக பூண்டு நீங்கள் உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கும் போது ரத்தம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீரான ஓட்டத்தோடு இருக்கும். ஸோ தினசரி உங்களுடைய உணவில் பச்சையாக நீங்கள் அரைத்த அப்படியே பூண்டு நீங்கள் வந்து சேர்க்கறது, அல்லது பூண்டை பல்லு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பச்சையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ எப்படி வேணால் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா பூண்டில் இருக்கக்கூடிய அல்லிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பண்பு, சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்ற பண்பு வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தை உங்களுக்கு சுத்தப்படுத்தும். மேலும் ரத்த சுழற்சியை உங்களுக்கு மேம்படுத்தும். உங்களுடைய உடல்ல வீக்கத்தை குறைக்க உதவும். மேலும் இது அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளையும் பூண்டு கொண்டு இருக்கிறதால ரத்த ஓட்டம் தடைபடாமல் இருக்கிறதுக்கு பூண்டில் இருக்கக்கூடிய சக்திகள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். நான்காவதாக இஞ்சியை நீங்க ரத்த ஓட்டம் தடைபடாமல் இருக்கிறதுக்காக எடுத்துக்கலாம். உணவுகளில் மசாலா சேர்க்க வேண்டும் அப்படின்னா இஞ்சி தான் முதன்மையானது. இது சுவை சேர்க்க மட்டுமில்லாமல் உடல் ஆரோக்கியத்திற்கு உதவும் அப்படின்னே சொல்லலாம். இஞ்சி செரிமானம் மற்றும் குமட்டலுக்கு சிகிச்சை அளிக்க உதவுகிறது. அது மட்டும் கிடையாதுங்க மக்களே, இது ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துவதற்கான சிறந்த வழிகளில் ஒன்று. இஞ்சியினுடைய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் ரத்தத்தை சுத்திகரித்து உங்களுடைய உடலை ஃப்ரீ ரேடிக்கல் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறது. இதன் மூலமாக ரத்த ஓட்டம் தடைபடாமல் இருக்க இஞ்சியும் உங்களுக்கு வழிவகை செய்தது. ஐந்தாவதாக சிட்ரஸ் பழங்களை நீங்கள் ரத்தத்தை வந்து ரத்த ஓட்டத்தை ஆரோக்கியமாக வைத்து எடுத்துக்கலாம். சிட்ரஸ் பழங்கள் அப்படின்னா ஆரஞ்சு மற்றும் திராட்சை போன்ற சிட்ரஸ் பழங்கள் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா சிட்ரஸ் பழங்களில் விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருந்திருக்கு. இது உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய அலர்ச்சியை குறைக்க உதவும். வலுவான அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டு இருக்கு. இந்த கலவையானது ரத்தத்தை சுத்திகரிக்க உதவுகிறது. மேலும் ரத்த ஓட்டத்தை உங்களுக்கு மேம்படுத்துகிறது. ஆறாவதாக நீங்கள் ஓட்ஸை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். தினமும் நீங்கள் ஒரு கப் ஓட்ஸை எடுத்துக்கும் போது ஓட்ஸ் உங்களுடைய உடல் முழுவதுமேகவே வந்து பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துவதில் அற்புதமான ஒரு பணியை செய்யுது. இது அலர்ச்சி எதிர்ப்பு மற்றும் ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டு இருக்கு. இந்த ஓட்ஸ் உங்களுடைய ரத்த நாளங்களை விரிவடைய செஞ்சு உங்களுடைய உடலை ஃப்ரீ ரேடிக்கல் சேதத்திலிருந்து பாதுகாக்குது. ஸோ அந்த வகையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் தடைபடாமல் இருக்க ஓட்ஸ் எடுத்துக்கலாம். ஏழாவதாக நீங்கள் டார்க் சாக்லேட்டை எடுத்துக்கலாம். தினமும் நீங்கள் சிறு சிறு துண்டுகளாக டார்க் சாக்லேட் சாப்பிட்றத வழக்கமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது கோகோவினுடைய வளமான ஆதாரமாக இருக்கு. இதில் ஃப்ளவனாய்டுகள் அதிக ஆக்சிஜனேற்ற திறனை கொண்டு இருக்கு மற்றும் ரத்த ஓட்டத்தையும் இந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டார்க் சாக்லேட் உங்களுக்கு அதிகரிக்கும். எட்டாவதாக அவகேடோ பழங்களை நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுடைய ரத்த ஓட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான முறையில் இருக்கும், தடைபடாமல் இருக்கும். அவகேடோ பழம் அதிக சத்து
மிக்கது. இது நீங்க சாலட்டாகவும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடலாம். இந்த அவகேடோ பால் நீங்க இந்த அவகேடோ பழத்தை கூட பாலோட சேர்த்து இந்த அவகேடோ பழத்தை நீங்க சாப்பிடலாம். அவகேடோவில் எல்-கார்னிடைன் சொல்லக்கூடிய அமினோ அமிலத்தினுடைய வளமான ஆதாரம் இருக்கு. இது வளர்ச்சிதை மாற்றம், உங்களுடைய மெட்டபாலிசத்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதிகரிக்க செய்யும். உங்களுடைய உடல்ல கொழுப்புடைய இழப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஊக்குவிக்கும். அதாவது ஆரோக்கியமான முறையில் உங்களுடைய உடலுடைய கொலஸ்ட்ரால் வந்து இது குறைச்சிரும். அதனால உங்களுடைய ரத்த ஓட்டத்தை இது அதிகரிக்கும். அவகேடோவினுடைய சிறப்பு மூளையில் அதிகமான ரத்த ஓட்டத்தை அளிக்கக்கூடியது தான். ஸோ மூளையில் ரத்த ஓட்டம் அதிகமாக தடைபடாமல் இருக்கும்போது அந்த மூளை சார்ந்த உங்களுடைய எப்பவுமே நீங்கள் புத்துணர்ச்சியாக இருப்பீங்க. ஒரு வேலையை நீங்கள் கரெக்டாக செய்வீங்க. நினைவாற்றல் எல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். ஒன்பதாவதாக நீங்கள் தர்பூசணி பழங்களில் ரத்த ஓட்டம் தடைபடாமல் இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். கோடை காலத்தில் தாகம் தணிக்கக்கூடிய பழங்களில் தர்பூசணிக்கு முதன்மை இருக்கு. கோடை காலத்தில் தினசரி நீங்கள் ஒரு கப் தர்பூசணி பழங்களை எடுத்துக்கொள்வது நல்லது. தர்பூசணியில் இருக்கக்கூடிய லைகோபின் அதனுடைய ஆக்சிஜனேற்ற பண்புகள் காரணமாக ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யுது. சால்மன் மீனை நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரத்த ஓட்டம் தடைபடாமல் இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். சால்மன் மீன் ஒமேகா-3 கொழுப்பு அமிலங்களுடைய வளமான மூலமாக இருக்கு. இது அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு. உங்களுடைய இதயத்தினுடைய ஆக்சிஜனேற்ற திறனை அதிகரிக்குது. மேலும் இதய ஆரோக்கியத்தை அதிகரித்து ரத்த ஓட்டத்தை உங்களுடைய உடலை தடைபடாமல் மேம்படுத்துவதற்கு சால்மன் மீன் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த உணவுகளை நீங்க எடுத்துக்கும் போது, இந்த 10 உணவுகளையும் நீங்க எடுத்துக்கும் போது ரத்த ஓட்டம் தடைபடாமல் உங்களுடைய உடல்ல ஆரோக்கியமாக ஓடிக்கிட்டே இருக்கும். சீரான ரத்த ஓட்டம் உங்களுக்கு இருக்கிறதால எந்த விதமான ரத்த ஓட்டம் தடைபடுவதால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வராமல் இருக்கும். இந்த உணவுகளை நீங்க தொடர்ந்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.